ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசம் எல்லாம் போயிருமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. முதல்ல அவங்களை கொல்லணும். எனக்கு சாவ பயத்தை காட்டினாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். என்ன சமாளிக்கவே முடியல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது. இது ரெண்டையும் உழைச்சுதான் என்ன பெற்றிருக்கேன். அதை மட்டும்தான் நீ செஞ்சிருக்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்ப விடுறா பாப்போம். இதனால இப்படி ஆகி போச்சு. ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடையை வாங்கி தின்னு, பசிச்சா பண்ண வாங்கி தின்னு. ஆம்பளை பைய வாய்க்குள்ள இருக்க எச்சிய புடிங்கி திங்கிறியே. லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி நீ செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. எப்படி அப்பா? பாத்தீங்களா மாமா, எங்க அம்மாவோட அறிவை. நீங்க தான் இருக்கீங்க கூட போறோம். ஆமா, பெரிய அறிவு கொஞ்சம் கம்மி தான்டா. கொலாடியில ஒண்ணு என்ன பண்ண, கோயில் வாசல்ல கோயில்ல விடணும். அடே ஓன்னா மட்டும் ஒண்ணு விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயித்துக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது சக்கமா திருப்பி தருவான். போடுங்க ஐயா, ஐயா போடுங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு. வாங்கின காசை குடுக்க வக்கில்லாத கடங்கார நாய்க்கு கைகால் சுத்தம் கேக்குதா? தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்க வேணாமா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஒண்டி கொண்டு எங்க மாமா கிட்ட நின்றா. அவர்கிட்ட நீ லெப்ட் அடி வாங்கிருக்கியா? மாமா குட்டு குட்டு ஓடி போய் அவனை புடலில் ஒரு அடி அடிங்க மாமா. மாமா, இனிமே இந்த பையன் இந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா உனக்கு தான் விழும். அது ஏன் அவன் அடிக்க கூடாதா? சரியான லூசு கிழவனா இருக்கானே. அவன் அடிச்சு அவன் திருப்பி அப்பிடுவான்ல. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாதானே இருக்கியா? நல்லா இருக்கு. மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயித்துக்காகத்தான்.
எது முட்டாளா இப்ப பாரியா ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி ஆண்டி என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? இதான மீனிங். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஐயா ஐயா உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. அட பாவிகளா, இழுத்து போட்டு கொண்டாதீங்கடா. நீயே கீழே வர்ற முருகா, என்ன இதே உடம்போட இதே உயிரோட அப்படியே தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போனது வைய. உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அழகு குத்துறா பாரு. இத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு வண்டி எடுக்கிறப்ப வண்டியை விடுறப்ப வாடகை கொடுத்தா போகும் தானே சொன்னேன். அப்புறம் நான் எப்ப பார்த்தாலும் வண்டியை விடு வாடகை கொடு வண்டியை விடு வாடகை கொடுன்னு ஊழிடுறேன். இன்னும் 1.5 வருஷத்துக்கு சைக்கிள்லயே வேலை இருக்கு. வாடகை கொடு சைக்கிளை கொடுன்றேன். என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. கூடவே வந்து கொடுத்து விட்டு போயிட்டார் ஐயா. உலகாரம் உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எங்க 2 பேத்துக்கு 2 டீயா போடு. 2 3 போடுங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாறேன்னு? மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம், குழப்பத்தை புழுத்த வெளியலாம். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே ஐயா. என்ன வடையா? மசால் வடை மசால் வடையா? அருஞ்சுவை. கபடி 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 உங்களை அடிச்சு வேற விட்டுருக்காளாமே. ஐயோ டேய். ஏன்னா நீ அவசரமா வாடாமான்னு நான் மோளகாரனுக்கு சொல்லிட்டு மாலை ஆர்டர் பண்ணிட்டு தவறு உன் மூக்குல வைக்க பஞ்சு கூட எடுத்துட்டு வந்துட்டேன். நீ என்னடா குத்துக்கல்லு மாதிரி நிக்கிற? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுண்ணே, ஒரு குத்து குத்துங்கண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.